कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம் அப்படிங்கிற தலைப்பிலான இந்த அத்தியாயத்தை நாம இயன்ற வரைக்கும் பொருளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிரமமுக்தி எப்படி நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். கிரமமுக்தி கிரமமாக இந்த உடலிலிருந்து முயற்சியுடன் கூட இந்த உயிரான பிராணனை பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணினோம். அதை செய்யக்கூடிய அந்த யோகியானவன் இறைவனை எந்த விதமாக சிந்தனை செய்து கொண்டு கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணீயாம் சமனுஸ்மரேத்யக அப்படின்னு இறைவனுடைய லட்சணங்களை எல்லாம் அவன் நன்றாக மனதில் உள்வாங்கிக் கொண்டு, அப்படி இறைவனை நன்றாக புரிந்து கொண்டுதான் அந்த யோகி, சாஸ்திர ஞானம்தான் பலப்படல, மற்றபடி இறைவன் அப்படிங்கிறதும் இறைவனை பற்றிய விஷயங்களும் அவனுக்கு புரிகிறது. இந்த நீதான் அந்த இறைவன்னு சொல்ற அந்த ஐக்கிய ஞானம் இருக்குல்ல, அது வந்ததுனா மட்டும்தான் இங்கேயே இப்பவே முக்தி அப்படிங்கிறது சாஸ்திரம். அது வரல. ஏன்னா அதுல ஒரு பிடிப்பு ஏற்பட மாட்டேங்கிறது. நானும் இறைவனும் வேறு வேறு, இறைவனுக்கு நான் அடிபணிந்து இருப்பவன்கிற விஷயத்துலதான் மனசு செல்றதே தவிர்த்து, மற்றபடி நான் அது தாண்டி நானும் இறைவனும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த ஐக்கிய ஞானத்துக்குள்ள போகிறதுக்கான அளவுக்கு மனசுக்கு பக்குவம் ஏற்படல. ஆனா நல்ல ஆன்மீக சாதனைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடியவனை பற்றித்தான் இங்க பேசக்கூடியது. இந்த கிரமமுக்தியில என்ன பண்ணணும்னு கடைசியா பார்த்தோம். என்ன பண்ணுவா அந்த யோகிகள் அப்படின்னு, பிராணனை ஹிருதயத்தில் நிறுத்தி அந்த சுஷும்னா நாடி வழியாக புருவ மத்தியில் பிராணனை நிறுத்தி இறைவனையே நினைத்து கொண்டு அதை பிரம்மரந்திரத்திற்கு அந்த பிராணனை கொண்டு நிறுத்தி ஒரு நல்ல பொழுது நல்ல சமயத்தில் சரியான ஒரு நேரத்தில் அதை அங்கிருந்து விடுவித்து நேராக பிரம்மலோகத்திற்கு செலுத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தை ரொம்ப ராங்கா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு கொள்ளப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக பொதுவாக ஆன்மீக உலகத்துல இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஜீவ சமாதி அப்படிங்கிறது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சித்தர் முக்தி அடைஞ்சா அவருக்கு சமாதி கட்டினா அது பேர் ஜீவ சமாதி. ஜீவனோட பண்ற சமாதி தான் ஜீவ சமாதி. இந்த ராகவேந்திரர் படத்துல காட்டுவாங்கல்ல, உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா சுத்தி கட்டிடுவாங்க. அந்த மாதிரி பண்றதுதான் ஜீவ சமாதி. ஜீவன் இருக்கும், ஜீவன் இருக்கும், அந்த யோகியே தான் அந்த ஜீவனை பிரித்து எடுத்து மேல அனுப்புறார். இதெல்லாம் பூரா அவருடைய முயற்சியினால அந்த பிராணனானது வெளியில போறது. அப்படி போகக்கூடியதுதான் ஜீவ சமாதி. உண்மையிலேயே அந்த மாதிரியான ஜீவ சமாதிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது வைப்ரண்ட் இது இருக்குல்லையே, வைப்ரேஷன் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதை வேற எதனோடையுமே ஒப்பு நோக்க முடியாது. அதனால எல்லாமே ஜீவ சமாதி அப்படின்னு இப்ப பொதுவாக போட்டுடுறாங்க. அப்படி கிடையாது. அலைவா இருக்கிறச்சேயே அந்த சமாதியானது நடக்கிறது. மனம் சமாதி நிலைக்கு போகிறது, அவருக்கு சமாதி கட்டப்படுகிறது. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து அந்த பிராணனை எடுத்து பிரம்மலோகத்திற்கு செலுத்துகிறார் அப்படின்னு நாம பார்க்கிறோம். இந்த இதுல பார்க்கும் பொழுது அவர் இந்த ஃபார்மேட்ல தான் அது போறது அப்படின்னு. இதுக்கு என்ன மாதிரி அவர் இதை அனுப்புறதுக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் கூட அசைவே இல்லாத ஒரு மனம் இருக்கணும். அச்சலேன மனசானா எதனால அசையும் அப்படின்னா, உலகத்தை நோக்கி திரும்பினால் அசையும். இறைவனை தவிர வேறு சிந்தனைங்கிறதே கிடையாது. அப்படி இறையோடு இறையாக ஒன்றி இருக்கக்கூடிய அந்த எண்ணம் பூரா இறைவனே வியாபித்து இருக்கக்கூடிய எந்த இறைவனாக இருந்தாலும் சரி, அவர் உபாசனா பண்ணக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி. ஒருத்தர் தேவிய உபாசனை பண்ணி கொண்டிருப்பார் காலம் பூரா, ஒருத்தர் கிருஷ்ண உபாசனையில இருப்பார், ஒருத்தர் ராம உபாசனையில இருப்பார், ஒருத்தர் முருக உபாசனையில இருப்பார். எது வேணாலும் அந்த உபாசனா தெய்வம் தான் டாமினண்டா இருக்கும் மனசுல. அப்படி இருக்கக்கூடிய அதுதான் இதெல்லாம் பாசிபிளான்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். எவ்வளவு விக்ஷேபங்கள் மனசுல இருக்கு, அந்த அதனாலதான் அச்சலேன மனசா அப்படின்னு போட்ட. கொஞ்சம் கூட மனசு அசையவே அச்சலம்னா என்ன, மலை அச்சலம்னு சொல்லப்படுறது. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கும், நாளைக்கு வேற ஒரு லாட்டிடியூட் லாஞ்சிடியூட்ல அந்த மலை பெய்டும் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம அதை நம்பி ஏதாவது ஒரு காரியம் பண்ண முடியுமா? அச்சலம்னா
அசையவே அந்த மாதிரி மலை மாதிரி அப்படியே இருந்தபடி இருந்ததை இருந்தபடி இருக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கணும் அந்த மனசு. அது மாத்திரம் இல்ல, பக்தியோட இருக்கணும். அச்சலமா இருக்கு ஆனா பக்தி கிடையாது அப்படின்னா பிரயோஜனம் கிடையாது. பக்தி இருக்கணும். பக்திங்கிறது சின்சியாரிட்டி டுவர்ட்ஸ் வாட் வி ஆர் டூயிங்னு புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. பக்தினா உடனே போய் நாம வந்து கோயிலையே பழியா கிடக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. பக்திங்கிறதே என்னன்னா டிவோஷன். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை சொன்னா டிவோஷன். டிவோஷன்னா டிவோட்டட் டு சம்திங். அது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயத்திலிருந்து மாறுபடாமல் இருக்கிறது. அது எதுக்கு வேணா இருக்கலாம். தெய்வத்துக்கிட்ட இருந்ததுன்னா இந்த மாதிரி நற்பலன்கள்லாம் கிடைக்கிறது. எல்லாரும் டிவோட்டடா தான் இருக்கும். பணத்துக்கிட்ட டிவோட்டடா இருக்கும், பொருள் கிட்ட டிவோட்டடா இருக்கும், உறவை வளர்க்கறதுல டிவோட்டடா இருக்கும். இருக்கதானே இருக்கோம் நம்ம. அதெல்லாம் இல்லைன்னு எல்லா டிவோஷனும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இறைவன் வரும் பொழுது இருக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், எங்க போற சாமி, எங்க போற நான் எங்க போறேன் அப்படின்னு ஒரு டைலாக் ஒண்ணு வந்து. அப்படி கிடையாது. ஏன்னா சாமி எங்கேயும் போகலைன்னாலும் நான் தான் எங்கேயாவது சுத்திட்டே இருக்கிறதுனால நான் திரும்ப திரும்ப இன்னொரு அம்மாவை தேடிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துடும். அதனால நான் என்ன பண்ணணும்னா இறைவனை தவிர வேற எதையும் நினைக்க கூடாது. அந்த யோகியானவர் அப்படி இருப்பார். யோக பலேன அப்படின்னு இதெல்லாம் பார்த்திருக்கோம் ஏற்கனவே. யோகத்தினுடைய பலத்தினால் யோகத்தை சரியா பிராக்டிஸ் பண்ணணும். நான் ஒரு நாள் பண்றேன், அடுத்த நாள் பண்ண மாட்டேன், மூணாவது நாள் பண்ணுவேன், என் இஷ்டம், எப்ப வேணா பண்ணுவேன், எந்த டைம் வேணா பண்ணுவேன், அப்படி கிடையாது. இந்த யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது தான் அதுல ரொம்ப முக்கியம். தாரணைங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தாரணை வந்ததுன்னா மட்டும்தான், தாரணைனா ஏக சிந்தனை, ஒரே சிந்தனை தான். என்ன ஆனாலும் அந்த சிந்தனையிலிருந்து மாறாத ஒரு நிலை. அப்படி இருந்தா தான் அச்சலமான மனசானது நமக்கு இருக்கும். இந்த உபாசனை அப்படிங்கிறதே நம்ம உபாசனை பண்ணும் பொழுதே நமக்கு அது நன்றாக தெரியும். உபாசனைங்கிறது ஒரு உருவத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த உபாசனையை நம்ம ஆரம்பிக்கிறோம். சோ அந்த உருவம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து வரையறைக்குட்பட்டதாகத்தான் இருக்கு. இறைவன் வரையறைக்கு உட்படாதவன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனால் அந்த வரையறைக்குட்படாத விஷயத்தை நம்முடைய மனசுக்கு கொண்டு வர முடியாத காரணத்தினால வரையறைக்கு உட்பட்ட ஒரு உருவத்துலதான் முதல்ல ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் பக்குவம் அடைந்தவர்கள் அந்த வரையறைக்கு உட்பட்டதை வந்து பூஜை பண்ணி பண்ணி மனசு விசாலமாகி வரையறைக்கு உட்படாத விஷயத்தை புரிந்து கொள்ள பக்குவம் அடைஞ்சிடுறாங்க. அது அடையல, இந்த ப்ராசஸ்லயே தான் அவன் இருக்கான், லைஃப் லாங் இதே ப்ராசஸ் தான், இதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் தான் இங்க நம்ம பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கு. ஆனா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா எப்ப வரைக்கும் நாம வரையறைக்குட்பட்டதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது அதனுடைய பலன்களும் வரையறைக்குட்பட்டதாகத்தான் இருக்கும். அதுதானே லாஜிக். நான் வரையறைக்குட்பட்ட விஷயங்களுக்குள்ளதான் நான் இருக்கேன்னா அதுக்கு அந்த அளவுதான் எனக்கு பலன் கிடைக்கும். அதனாலதான் இங்க இது வந்து முக்திங்கிறத கிரம முக்தின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த முக்தி இங்கு கிடைக்கக்கூடிய, இங்கேயே இப்பொழுதே கிடைக்கக்கூடிய விடுதலையாகும் அந்த விடுதலை உணர்வு அல்ல. இங்க இருக்கிற வரைக்கும் அவன் ஏதாவது ஒரு இதுக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கும். அவன் நேரம் இங்க இருந்து பிரம்மலோகம் போகும் பொழுது அந்த பிரம்மலோகத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய திரும்பவும் அங்கேயும் படிச்சுட்டு தான் முக்தி. விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன படிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஐக்கிய ஞானத்தை படிக்கணும். இறைவன் வேறு நான் வேறு அல்ல அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். ஏதாவது ஒரு இடத்துல போயாவது புரிஞ்சுக்கணும். ஒண்ணு இங்க புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அங்க புரிஞ்சுக்கணும். அதனால இந்த நான் இங்கேயே புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், வரையறையை விட்டு நம்ம வரையறைக்கு உட்படாத அந்த இறைவன் எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கிற பரம்பொருள் இறைவன் அவன்தான் நானுங்கிற விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும். அது புரியாத வரைக்கும் இந்த கிரமமுக்தி அது புரியாதவர்களுக்கு இந்த கிரமமுக்தி சாதனமானது சொல்லப்படுகிறது. இதுவும் ஒரு வழி, முக்திக்கு இதுவும் ஒரு வழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நல்லா இதுல இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இவர்கள் எல்லாம் சக்காம உபாசகர்கள் கிடையாது. எனக்கு நான் இதை பண்றேன்ப்பா, உனக்கு உன்னையே நான் எப்பவும் தியானம் பண்ணி கொண்டிருக்கேன், என்னை எப்படியாவது டாப் ஆஃப் த வேர்ல்டு ஆக்கிடுன்னு அப்படிலாம் கேட்கிற ஆள் கிடையாது. நிஷ்காம உபாசகர்கள். அப்படி பண்ணாதான் இந்த கிரமமுக்திக்கு அவன் எலிஜிபிள் ஆவான். இல்லைன்னா எத்தனை உபாசகர்கள் எல்லாருமே நிஷ்காம உபாசகர்களா அப்படின்னா தெரியாது. தன்னெஞ்சறிவது பொய்யர், அவரவர்களுக்குத்தான் தெரியும். ஒரு நாளும் சங்கல்பத்துல என்ன சொல்றாங்க, நாங்களா போய் பார்த்துன்னு உட்காந்துருக்கோம். என்ன சங்கல்பம் கொடுக்குறாரு, ஞான வைராகிய சித்தியர்த்தம் சொல்றாங்களா, என்ன சொல்றாங்கன்னு நமக்கு தெரியுமா? தெரியாதுங்க. அதனால என்ன மாதிரியான உபாசனை அப்படிங்கிறது அவரவர்களுக்குத்தான் வெளிச்சம். அது ஆனாலும் மொத்தமா சாஸ்திரம் வந்து ஒரு ஜெனரல் ஒரு பிராட் ஐடியா கொடுக்கறது எப்படின்னா, நிஷ்காம உபாசனை பண்றவர்களுக்குத்தான் இந்த கிரமமுக்தியும் பாசிபிளா இருக்கு.
அல்லது அவர்கள் சகாமமா இருந்தா அந்த சகாமமானது அந்த எதை ஆசைப்பட்டார்களோ அது கொடுக்கப்படும். கொடுத்த உடனே அடுத்த ஆசைக்கு மறுபடியும் பெட்டிஷன் போட்டு மறுபடியும் வந்து எல்லா இடத்தையும் தொடச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு கோலத்தை போட்டு உக்காந்துட வேண்டியதுதான். அதான் நடந்துட்டு இருக்கும். சகாமம்னா அதுதான் மறுபடியும் மறுபடியும் நடக்கும். நிஷ்காமத்திற்கு தான் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்ற எண்ணமே முதல்ல வரும். அந்த கிளம்புறதுக்கான ஏற்பாடுகள் அதுதான் நல்ல நாள் பார்த்து அந்த பிராணனை பிரித்துக் கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இது வந்து ஞானிகளும் கூட இது மாதிரி செய்யலாம் இல்லையா அப்படின்னு. தாராளமாக செய்யலாம். ஞானிகள் யோகிகளாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக செய்யலாம். அவர்களுடைய விருப்பம் தான். ஆனா இல்ல, பிராரப்தம் முடியற வரைக்கும் நான் பாட்டுக்கு இந்த சரீரத்தை தாங்கி கொண்டு சரீரமே இல்லைங்கிற பிரஜையோட இருந்து கொண்டிருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னா அப்படியும் இருக்கலாம். நம்ம இந்த பிராணன் ஹிருதயத்தில் ஒடுங்குகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்த கேள்வி வந்தது. ஆனா பிராணன் ஹிருதயத்தில் ஒடுங்குவது என்பது எல்லோருக்கும் நடக்கக்கூடிய விஷயம். அது கிரமமுக்தியாக போனதா அல்லது விவேக முக்தியாக போனதா அப்படிங்கிற விஷயம் அந்த பர்டிகுலர் பர்சன் எந்த அளவுக்கு ஞானத்தில் பலம் பெற்றிருந்தாருங்கிறத பொறுத்ததுதானே தவிர்த்து நாம அதை சொல்லவே முடியாது. இவர் கிரமமுக்தியில போனாருப்பா, நான் பார்த்தேன் அவர் மண்டையில ஓட்டை இருந்தது. யாராவது போய் பாக்குறோமோ? அந்த ஓட்டை கூட கண்ணுல தெரியாது. ஒரு மெல்லிய காற்று போகக்கூடிய ஓட்டையை இன்னைக்கு எப்படி போய் எதுல வச்சு அளந்து பார்க்க முடியும்? அதெல்லாம் பார்க்கவும் முடியாது, ஒண்ணும் முடியாது. சாஸ்திரத்தை நாம புரிந்து கொள்ள இந்த ஹோல் அத்தியாயத்துல டேக்கவே என்னன்னா, இதெல்லாம் இந்த விஷயம் எல்லாம் டேக்கவேன்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த அத்தியாயத்தோட டேக்கவே என்னன்னா, இதை விட சாஸ்திரம் படிக்கிறது தான் ஈஸிங்கிறது தான் டேக்கவே. எனக்கு அதான் டேக்கவே. அதனால அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரியும். அகாடமிக்கா சில இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும். அதனால என்னன்னா, சில சமயம் நமக்கு உபாசனை பண்ணுகிறவர்களை பார்த்து கொஞ்சம் படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, 2 டெக்ஸ்ட் படிச்சாச்சுன்னா போதும். ஆமா, எப்ப பார்த்தாலும் என்ன சாமி சாமிங்கிறாங்க. சாமி நாமளும் ஒண்ணுன்னு கூட தெரியல, இது கூட தெரியாம என்ன அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கு யாரிடமும் நமக்கு வரக்கூடாது. அந்தந்த ஜீவன் எப்படியானதான பிராரப்தத்தோடு இருக்கிறதோ அதுதான் அது பண்ணும். அதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் கூட சாஸ்திரத்துல இடம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாமே மதிப்புக்குரியதுதான்ங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த உபாசனா பண்ணி இவர் கடைசி காலத்துல போறாருங்கிற சமயத்துல கூட, யார் கடைசி காலத்துல கல்யாண கால ஸ்மரணம்னு போட்டிருக்காரு. யார் கடைசி காலத்துல போனாலும் பகவான் என்ன சொல்றார்? எம் வாபி ஸ்மரன் பாவம். அதைத்தான் சொல்றார். நீ என்னதான் நினைக்கணும், என்ன நினைச்சிட்டு கொண்டிருந்தால் என்னையே அடைவாய். எதை நினைக்கிறாயோ அதையே அடைவாய். ஆகவே நீ எப்பொழுதும் என்னையே அடைவாய். இது ஒரு சூத்திரம் மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் மனசுக்குள்ள. நான் அப்படிதான் சொல்லிக்கொண்டே இருக்கேன். அதனால சொல்றேன். ஒரு கதை ஒண்ணு சொல்றது உண்டு. சிவபெருமானும் பார்வதியும் ஒரு சமயம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு பக்தருக்கு அவருக்கு வந்து முக்தி கொடுக்கலாமே, அவர் ரொம்ப வந்து பூஜையெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு, நீங்க ஏன் இப்படி வந்து அவருக்கு முக்தி கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசனை பண்றீங்க அப்படின்னு பார்வதி தேவி கேட்டதாகவும், அப்போ பெருமான் வந்து, அப்படியா நீ நினைக்கிற, அவன் காசியில இப்ப கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு இறக்க போறான், நீ வா நம்ம 2 பேரும் காசிக்கு போவோம், அவன் முன்னாடி நிற்போம், அவன் உன்னை கூப்பிட்டான்னா நீ அவனுக்கு முக்தியை கொடுத்துரும், என்ன கூப்பிட்டான்னா நான் அவனுக்கு முக்தியை கொடுக்குறேன், அம்மான்னு கூப்பிடுறானா இல்ல அப்பான்னு கூப்பிடுறானா அவன் பார்க்கலாம், நம்ம போய் வா நிப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறார். நிறைய கதைகள் உண்டு இதை பத்தி. இது ஒரு கதை. அந்த மாதிரி அம்மாவும் அப்பாவும் போய் நிற்கிற போது அவன் வந்து வேதனையில உயிர் பிரியும் போது கண்டிப்பாக வேதனையாக இருக்கும். அந்த உயிர் பிரியும் போது வரக்கூடிய அந்த வேதனையை தாங்காம அவன் ஆனானும் 2 பேரும் ரெடியா இருக்காங்களாம். அம்மான்னு சொல்லிட்டானா நான் பண்ணணுமே, அப்பான்னு சொல்லிட்டானா நான் பண்ணணுமே. கடைசியில அவன் ஐயோன்னுட்டான். அதனாலதான் வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, எவ்வளவு வேதனை இருந்தாலும் ஐயோன்னு சொல்லிடாத. ஏன்னா ஐயோங்கிறது மங்களகரமான வார்த்தை கிடையாது. அதனால நீ என்ன அவனு யமலோகத்துக்கு தான் போகும். ஐயோங்கிறது யமலோகத்துக்கு அழைத்து கொண்டு, யமலோகத்துல அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் எப்படி ஆறுதோ அப்படிதான் ஆகும். அதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா அதை சொல்றதுக்கு பதிலா ஒரு ராமான்னு சொல்லேன், ஒரு கிருஷ்ணான்னு சொல்லேன், ஒரு முருகான்னு சொல்லேன், ஒரு பேரை சொல்லேன், ஒரு பகவானோட பேரை நாராயணான்னு சொல்லேன், அஜராமில்லன் சொல்லலையா? அந்த மாதிரி. அதனால இந்த கடைசி காலத்துல என்ன சொல்றது அப்படிங்கறத நாம டிசைட் பண்ணறதுக்கு லைஃப் பூரா நாம பயிற்சி எடுத்துக்கோம். லைஃப் பூரானா கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம எப்ப பார்த்தாலும் பின்னாடி அதெல்லாம் பார்க்க போறோம். இன்னைக்கு நாம 11ல இருந்து படிக்கணும். यदक्षरं वेदविदो वदन्ति विशन्ति अध्यतयो वीतरागाः यदिच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति तत्ते पदं सङ्ग्रहेण प्रवक्ष्ये.
सर्वद्वाराणि संयम्य मनोहृदि निरुध्य च मूर्धन्याधायात्मनः प्राणम् आस्थितो योगधारणा ओमित्येकाक्षरम् ब्रह्म व्याहरन् मामनुस्मरन् यः प्रयाति त्यजन् देहम् स याति परमाम् கதிம். இதை ஏன் சேர்த்து படிச்சேன் அப்படின்னா, இத சேர்த்து படிச்சாதான் இது ஃபுல் மீனிங் வரும். இல்லைன்னா ஹாஃப் சென்டென்சஸா இருக்கிறதுனால மூணையும் சேர்த்து தான் நம்ம அர்த்தம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் பதவுரை மூணுத்துக்கும் சொல்றேன், அப்புறம் பொழிப்புரை சொல்றேன், அதுக்கப்புறமா விளக்க உரை பார்க்கலாம். 11வது வேத விதக, வேதத்தை அறிந்தவர்கள் எது எதனை அக்ஷரம் அழியாததாக வதந்தி கூறுகிறார்களோ வீதராகாக ஆசைகளை அற்ற யதயக துறவிகள் யது எந்த மெய்ப்பொருளை விஷந்தி நுழைகிறார்களோ அல்லது உணர்கிறார்களோ யது எதனை எந்த பரம்பொருளை இச்சந்தி இச்சந்தின விரும்பி பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியத்தை சரந்தி அனுஷ்டிக்கிறார்களோ தது அந்த பதம் லட்சியத்தை உனக்கு சங்கிரகேண சுருக்கமாக பிரவக்ஷே சொல்கிறேன். 11வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, வேதத்தை அறிந்தவர்கள் எதனை அழியாததாக கூறுகிறார்களோ ஆசைகள் அற்ற துறவிகள் எந்த மெய்ப்பொருளை நுழைகிறார்களோ, மெய்ப்பொருளில் சொல்லலாம் அல்லது மெய்ப்பொருளை உணர்கிறார்களோ, அப்படி புரிஞ்சுட்டா பெட்டரா இருக்கும். இது எதனை எந்த பரம்பொருளை விரும்பி பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அந்த லட்சியத்தை உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இது அடுத்தது 12வது சர்வத்வாராணி அனைத்து இந்திரிய வாயில்களையும் சம்யம நெறிப்படுத்தி ஹிருதி ஹிருதயத்தில் மனக மனதை நிருத்யச்ச இழுத்து நிறுத்தியும் ஆத்மனக தன்னுடைய பிராணம் பிராணனை மூர்த்ன்யா தலையின் உச்சியில் ஆதாய கொண்டு நிறுத்தி யோக தாரணாம் யோக தாரணையில் ஆஸ்திதக நிலைத்து நின்று அனைத்து இந்திரிய வாயில்களையும் நெறிப்படுத்தி ஹிருதயத்தில் மனதை இழுத்து நிறுத்தியும் தன்னுடைய பிராணனை தலையின் உச்சியில் கொண்டு நிறுத்தி யோக தாரணையில் நிலைத்து நின்று 13வது ஓம் ஓம் இதி என்னும் பிரம்ம பரம்பொருளை குறிக்கும் ஏகாட்சரம் ஓரெழுத்துச் சொல்லை ஓங்காரத்தை வியாகரன் உச்சரித்துக் கொண்டு மாம் என்னை அனுஸ்மரன் நினைத்து கொண்டு, எப்படி நினைக்கணுங்கிறத தான் 8, 9 ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. அதுல எப்படி சொல்லியிருக்கோ அது மாதிரி நினைத்து கொண்டு யக எவன் தேகம் தேகத்தை தியஜன் விட்டு பிரயாதி செல்கிறானோ சக அவன் பரமாம் மேலான கதிம் கதியை யாதி அடைகிறான். ஓம் என்னும் பரம்பொருளை குறிக்கும் ஓர் எழுத்துச் சொல்லை உச்சரித்துக் கொண்டு என்னை நினைத்துக் கொண்டு எவன் தேகத்தை விட்டு செல்கிறானோ அவன் மேலான கதியை அடைகிறான். பாத்தீங்கன்னா 11, 12, 13 இந்த 11 அவர் என்ன சொல்றார், அந்த லட்சியத்தை உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். தத் பதம் சங்கிரகேண பிரவக்ஷியே அப்படின்னு சொல்றார் இல்லையா. ஆக்சுவலி அந்த லட்சியத்தை இங்க சொல்ல மாட்டார். 20, 21, 22 அந்த இடத்துலதான் அந்த லட்சியத்தை சொல்ல போகிறார். எந்த லட்சியத்தை சொல்ல போகிறார் அப்படின்னு சொன்னா, எதை வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் இதுதான் லட்சியம் அப்படின்னு சொல்கிறார்களோ அதை அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் அப்படின்னு கேட்டா அக்ஷரம் என்று சொல்கிறார்கள். அக்ஷரம் என்கிறது என்ன, இப்பதான் சொல்லியிருக்காரு, அக்ஷரம் பரமம் பிரம்ம அப்படின்னு. அந்த பிரம்மம் அப்படிங்கிறது என்னங்கிறத வேதத்தை நன்கு அறிந்தவர்கள். வேதம் சும்மா நம்ம சொல்ல தெரிஞ்சா மட்டும் பத்தாது. வேதத்தில் உள்ள வாக்கியங்களுக்கு பொருளை குருமுகமாக நன்றாக படித்து உணர்ந்தவர்கள்,
அதாவது வேதாந்தத்தை நன்கு அறிந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ரிஃபைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கதான் நம்ம மோட்சத்திற்கான உபாயம் என்னங்கிற விஷயமே அங்கதான் வருது. வேத பூர்வத்துல முழுக்க முழுக்க இறைவனை வழிபடுவது எப்படி, இறைவனை ஆழ்ந்து வழிபடுவது எப்படி, ரெண்டு தான். கர்மம் எப்படி பண்ணணும், உபாசனா எப்படி பண்ணணும். ஞானம் அப்படின்னா என்னங்கிற விஷயம் எங்க இருக்கு அப்படின்னா அது ஞான காண்டம்ங்கிறது இதுல இருக்கு, வேதாந்தத்துல இருக்கு. அப்ப இறைவன் அந்த அக்ஷரம் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் நன்றாக அறிந்த வேத விற்பன்னர்கள், வேதவித்து அப்படின்னு சொல்ற. ஏதவித்துன்னு ஏன் சொல்றாருன்னா ஒன்லி சோர்ஸ் ஃபார் நாலேஜ். அதை புரிஞ்சுக்கணும். எங்கேருந்தோ நம்ம யாரோ எழுதினதை படிச்சா புரிய போறது கிடையாது, அது உண்மையும் கிடையாது. வேதத்துல என்ன சொல்லி இருக்கோ அதுதான் நமக்கு பிரமாணம். இறைவனை அறிவதற்கு, என்னை அறிவதற்கு, இறைவனும் நானும் ஒன்றுதான் என்பதை அறிவதற்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரமாணம் எது அப்படின்னா வேத வாக்கியங்கள் தான். அந்த வாக்கியங்களின் பொருள்களை நன்றாக உணர்ந்த பெரியவர்கள் எதை அக்ஷரம் என்று கூறுகிறார்களோ, அழியாதது என்று கூறுகிறார்களோ, அப்படி கூறுவதற்கு அவர்களுக்கு ஒரு குவாலிபிகேஷன் கொடுக்கிறார். வேதத்தை அறிஞ்சா மாத்திரம் போருமானா போராதுங்கிற. எப்படி எப்படி இருக்கணுமா அவங்க அப்படின்னாக்க வீட்டராகாக, கொஞ்சம் கூட ஆசைங்கிறதே இருக்கு. ஆசையை முழுவதும் துடைத்தவர்கள், அவா அறுத்தவர்கள். நம்மளோட திருக்குறள் பாஷையில போட்டுக்கணும்னா கொஞ்சம் கூட ஆசைங்கிறதே இல்லை. ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். அதை உணர்ந்தவர்கள். அவா என்பது லவலேசம் இருந்தாலும் கூட, கொஞ்சோண்டு உனக்கு இருந்தாலும் போச்சப்பா, நீ மறுபடியும் பிறவி சுழலுக்குள்ள மாட்டிக்கணும். பிறப்பினும் வித்து அப்படிங்கிற, அது தவறாமல் அந்த பிறப்பு குழியில் தள்ளிவிடும் அப்படிங்கிற. அவா அதை வீட்டராக புரிஞ்சுக்கணுமா? ஓகே, ரெஃபர் அவா இருத்தல். அதை ஒழுங்கா பண்ணவங்களுக்கு பேரு வீட்டராக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த வேத வாக்கியத்தை சரியாக புரிந்து கொண்டு அக்ஷரம் அப்படின்னு அந்த பிரம்மத்தை புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நாம இதை எடுத்து கொண்டு கூட்டி புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல எது விஷந்தி அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அர்த்தம் பதவுரை படிக்கிறச்சே கொஞ்சம் இடரும் மனசு. என்ன நுழையிறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு விஷயம் புரியவே இல்லை, அந்த புரியறதுக்கான ஒரு சாவி கிடைச்சிடுத்து நமக்கு. எப்படி படிக்கிறதுனே தெரியல, அது படிக்கிறதுக்கான சாவி கிடைச்சிடுத்து. அந்த சாவி எதுன்னா குருமுகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்த தெளிவுகள் தான். அது கிடைச்ச உடனே நம்ம என்னன்னா ஐ என்டர்ட் இன்டு தி சப்ஜெக்ட் சொல்றோம் இல்லையா, நுண்மான் நுழைப்புலம். அதுக்கும் வள்ளுவர் எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு பாருங்க, செமால. நுண்மான் நுழைப்புலம். நுழையிறதுன்னா என்னன்னா அந்த சப்ஜெக்ட்ல ஆழமாக அவர்கள் ஆழங்கால் பட்டவர்களாக இருக்கிறார்கள். டவுட்டே கிடையாது. என்னது இது, இறைவன் என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. வெரி கிளியர். அவ்வளவு அளவுக்கு அதுல நுழைந்திருக்கிறார்கள். சப்ஜெக்ட திரும்ப திரும்ப படித்துக் கொண்டே இருந்தோம்னா என்ன அர்த்தம்? அதுல நுழைவது, அது வந்து நுழையுதுங்கிறது ஒரு கதவு இருக்கும், அதை திறந்துட்டு நுழைவாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் பண்ணும்படியுமாகத்தான் நான் இப்ப உங்களுக்கு உதாரணத்தை கீ கிடைச்சது உள்ள போனாங்கிறதெல்லாம் சொல்றேன். ஏன்னா அப்படி சொன்னா புரியுமேங்கிறதுக்காக. நுழைவது என்றால் ஆழங்கால் பட்டு அந்த விஷயத்தை நன்றாக உணர்வது. இந்த பிரம்ம தத்துவம் தான் எல்லா இடத்தையும் இருக்குங்கிறதை நன்றாக உணர்ந்தவர்கள் யாரோ அவர்கள் தான் அந்த மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் அப்படிங்கிறது. அதை உணர்றதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டெப்பா பாருங்க. இவங்க வந்து வேதம் படிச்சிருக்காங்க, இவங்கதான் சொல்றாங்க. இவங்க சொல்லக்கூடிய எது அக்ஷரம் என்று சொல்லக்கூடியதோ அந்த விஷயம். இவர்கள் எப்படி இருந்து கொண்டு வேதத்தை படித்து அதனுடைய சொற்களை புரிந்து கொண்டார்கள் என்றால் வீட்டராக அப்படிங்கிற ஒரு குவாலிபிகேஷன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கூட ஆசைங்கிறதே கிடையாது, உலக இச்சைனே கிடையாது. எப்ப பாரு படிப்பு படிப்பு படிப்பு, வேதாந்தம் தான் படிச்சு கொண்டே இருக்கிறார்கள். மாத்தி மாத்தி இந்த கிரந்தம் முடிச்சாச்சுன்னா அந்த கிரந்தம், அந்த கிரந்தம் முடிச்சாச்சுன்னா இந்த கிரந்தம், இதுக்குள்ளதான் சுருட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கதான் அந்த வீட்டராக. அப்படி படிச்சதுனால அவங்களுக்கு அதுல பயங்கர பவர், அத்தாரிட்டி வந்துடுது. அந்த விஷயத்துல ஒரு அத்தாரிட்டி வந்துடுது. இதெல்லாம் பண்ணணும்னா அவங்க என்ன வாழ்க்கை முறையில இருக்கணும்னா, அவர்கள் எப்பொழுதும் படிப்பு படிப்பு படிப்புங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் மனசுல வைத்து கொண்டிருப்பவர்களாக இருக்கணும். இந்த இடத்துல பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. பிரம்மச்சரியம் அப்படி பார்க்கணும். பிரம்மத்தின் வழி நடப்பவர்.
அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்காக அதன் வழியே வேத வழியே நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். எப்ப பாரு படிப்பு, தியானம், ஜபம், இதேதான் திரும்ப திரும்ப ரொட்டேஷன்ல. இதுதான் ஒரு நாளோட அவங்களோட டைம் டேபிள் பார்த்தோம்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. படிப்பு, மாலை மத்தியானமும் படிப்பு, சாயந்தரமும் படிப்பு. மிஞ்சி போனா நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரிலாக்ஸ்டு டைம்னா அந்த ரிலாக்ஸேஷன் கூட அவர்கள் செய்யக்கூடியது தியானமாக இருக்கும் அல்லது ஜபமாக இருக்கும். எதுக்கு இந்த தியானமும் எதுக்கு இந்த ஜபமும் அப்படின்னா, சித்த ஏகாகிரதை இருக்கணும். படிக்கிறதெல்லாம் உள்ள இறங்கணும்னா அந்த தியானம் வேணும். ஜபம் மனதை ஒருமுகப்படுத்தி தியானத்தில் உட்கார வைக்கும். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிளியர் கோட் ஆஃப் கான்டக்ட். அவங்களுக்கு இப்படித்தான் இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த லட்சியத்தை அடைய முடியும். அது அடையிறதுன்னா எங்கேயோ இருக்கு, பஸ் பிடிச்சு போறோம், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி போறோம், அப்படி கிடையாது. அந்த லட்சியத்தை உணர்கிறோம், அவ்வளவுதான். வீடு பேருங்கிறது ஒரு சாதாரண விஷயமா என்ன? இல்ல இல்ல. அந்த அந்த முழுமையான விடுதலை அப்படிங்கிறது இந்த இந்த இடத்துல எதையாக அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்ற. என்ன அப்படின்னா, அவர்கள் அவர்கள் இப்ப ஒருத்தனோட கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடியே இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எந்த கோல் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறது அப்படின்னா, எனக்கு ஆன்மீகத்தில் நான் என்னுடைய குறிக்கோளை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கோல். புருஷார்த்த நிச்சயம் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த எதையாக அப்படின்னு பார்க்கும். சந்நியாச புத்தியோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த எதையாக. அதாவது நான் சன்னியாசி ஆயிருக்கணுமா? அதுக்கு நாட் நெசசரி. புத்தி தான் சந்நியாச துறவு மனப்பான்மையில் இருப்பவர்கள். நாம திருக்குறள்ல படிக்கிறோம், அங்கேயும் படிக்கிறோம், இங்க கர்ம யோகத்துல படிச்சோம். எனக்கு பலன் வேண்டாம், நான் செய்யக்கூடிய காரியங்களில் எனக்கு எந்த விதமான பலனிலும் நாட்டம் இல்லை, இறைவனை அறிய வேண்டும், அது ஒண்ணுதான் என்னுடைய நாட்டம். இந்த இடம் கொஞ்சம் டயக்ரஸ் ஆகுது. ஏன்னா இதுல என்ன சொல்றாரோ இந்த விஷயத்தோட விளக்கம் நமக்கு 20, 21, 22 தான் வரப்போகுது. இங்க மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னா, 12வது ஸ்லோகத்துக்கு வரும் பொழுது எப்படி அந்த ஒடுக்கமானது நடக்கிறதுன்னு மறுபடியும் அங்க வந்துடுறாரு. ஆனா இது மூணும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம இதுக்கான அர்த்தம் மட்டும் இப்ப பார்க்கிறோம். நம்ம இதை 20, 21, 22 வரும்பொழுது மறுபடியும் இதோட டச் பண்ணிட்டே தான் அதையும் பார்ப்போம். உங்களுக்கு ஞாபகம் படுத்துவேன். இப்ப சர்வத்வாராணி சம்யம்ய மனோகிருதி நிருத்தியச்ச, இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சாதாரண சொற்களாக சொல்லி உங்களுக்கு விளக்கி விட்டேன். போன கிளாஸ்ல விளக்கி இருக்கேன். அதையே தான் இங்க மறுபடியும் சொல்றார். ஏன்னா அங்க என்ன சொன்னது அப்படின்னு சொன்னா, இந்த பிரயாண காலே மனசாஸ்மரேன பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வ புருவோர் மத்தியே பிராணமாவேசிய சம்யத்து யதம் சதம் பரம் புருஷம் உபைதி சாத்தியம் அப்படின்னு அங்க சொன்னது. அங்க புருவோர் மத்தியே பண்றான்னா எப்படி பண்றான் அதைத்தான் இங்க சொல்ற. இங்க எப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, இதுக்கும் குவாலிபிகேஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஏன் தனியா சொல்லணும் நீங்க யோசிச்சு பாரு. அதான் சொல்லியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் சொன்ன விஷயத்தையே சொல்லுவாங்க யாராவது? சொல்ல மாட்டாங்க. அப்ப அங்க ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு சொல்ல வேண்டியது, அதை இங்க விளக்குறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு வார்த்தையும் வீண் போகாத வார்த்தைகள். இந்த சாஸ்திரத்துல இருக்கிற வார்த்தைகள் எதுக்கு 2 வாட்டி போட்டா, எதுக்கு 2 வாட்டி அந்த விஷயம் வருது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஒரு ஒண்ணு அந்த விஷயத்த அழுத்தி சொல்றதுக்காக இருக்கும். இல்லைன்னா அங்க உன்னோட சொல்லறதுக்கு விட்டு போய் இங்க அதை திரும்பவும் குவாலிஃபை பண்றதுக்காக. அப்படித்தான் இருக்குமே தவிர்த்து சும்மா பொழுதுபோக்குல ஏதாவது கேப் ஃபில்லிங்க்கு எல்லாம் ஸ்லோகா எழுதுறதுக்கு வியாசர் அவ்வளவு வெட்டியெல்லாம் இல்லை. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இங்க என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம அதை படிச்சாதான் நம்மளுக்கு அந்த அந்த இது நயம் புரியும், இல்லைன்னா புரியாது இல்லையா? இங்க என்ன சொல்றாரு அவர்? இப்ப எப்படியும் சொல்லியாச்சு, நான் எப்படி இந்த பிராணனை எடுக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த அங்க ஒரு அளவுக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு. இங்க அதை விளக்குறாரு. எப்படி அனைத்து இந்திரிய வாயில்களையும் நெறிப்படுத்தணும். ஒடுக்கம் அப்படிங்கிறது இந்த பிராணனின் ஒடுக்கம் அப்படின்னு வரும் பொழுது பிராணனோட வேலை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பிராணன் என்ன பண்றது? நம்மள உயிர்ப்போடு வைத்துக் கொண்டிருப்பது பிராணன். இந்த பிராணனுக்கு எல்லா ஆக்டிவிட்டிஸ்க்கும் பிராணன் தேவைப்படுது. கையை ஆட்டணும்னாலும் வேணும், கையை மடக்கணும்னாலும் வேணும். 5 விதமான பிராணன்கள் 5 விதமாக நம்முடைய ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்றது, ஹெல்ப் பண்றது, எப்படி வேணாலும் வச்சுக்கு. இப்ப இந்திரியங்கள் என்ன பண்றது அப்படின்னா, இந்திரியங்கள் உலகத்துல இருக்கிற விஷயங்களோட தொடர்பு கொண்டு அந்த விஷயத்தை பற்றிய அறிவை எனக்கு கொடுக்குறது. புத்தி என்ன பண்றதுன்னா அந்த அறிவை ப்ராசஸ் பண்ணி மனசு கிட்ட கொடுக்குறது. மனசு என்ன பண்றது? அந்த பொருளை அனுபவிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு செகண்ட்ல அதை முடிவு பண்ணி
அனுபவிக்கணும்னா அதுகிட்ட போறது, அனுபவிக்க வேண்டாம்னா வித்ட்ரா பண்ணிக்கிறது. இவ்வளவும் ஒரு செகண்ட்ல நடக்குது. இப்ப இது எல்லாமே நடக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்றான்னா பிராணன் இருந்தாதான் ஹெல்ப் பண்ணும். மூச்சு வாங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாச்சு வாங்கிட்டு இருக்கு. இப்ப என் முன்னாடி ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் இருக்கு. அதை கொடுங்க, நான் சாப்பிட்டு தான் சேர்த்து போவேன் நான் சொல்லுவேன். நான் முதல்ல மூச்சை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். நெபுலைசர் எங்கேன்னு தேடுவோம். கரெக்டா இல்லையா? பிராணன் கரெக்டா இருந்தா தானே நான் மத்தது எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்ப நான் பிராணனை இப்ப அடக்க போறேன். அப்ப பிராணன் அடக்கிறதுக்கு அது ஒழுங்கா உள்ள அடங்கணும் அப்படின்னா அதுக்கு எது டிஸ்டர்ப் பண்ணும்னாக்க இந்த இந்திரியங்கள் வேலையெல்லாம் போய் எல்லாம் பார்த்து இதை இன்னும் கொஞ்சம் ஓவர் ஒர்க் பண்ண வைக்கும் இல்லையா? அது திரும்ப வெளியில போயிடும், அந்த விஷயத்தோட நோக்கி போயிடும். அதுக்கு போகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? முதல்ல நான் இந்திரிய வாயில்களை எல்லாத்தையும் அடக்குறோம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நிற்கணும், நீடு வாழணும். இங்க நீடு வாழறோமோ இல்லையோ, பொறிவாயில் ஐந்தவித்தான் புரிஞ்சுக்கும். இந்த 5 இந்திரியங்களுடைய இந்த செயல்பாடுகள் இருக்கே, அது பூராத்தையும் நாம நெறிப்படுத்தும். இங்க நம்ம ஒடுக்குறோம்னு சொன்னா கண்ணை மூடிப்பேன், காதை மூடிப்பேன், எல்லாத்தையும் நான் போய் டர்பன் கட்டிப்பேன், அப்படி இல்லை. அறிவால அந்த விஷயங்கள் உண்மை அல்லன்னு நான் அதை நீக்கிறேன். எனக்கு பெரிய ஒரு பிரச்சனை வரும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு ஒரு விஷயமாக இருக்காதுங்கிற அந்த எக்ஸாம்பிள நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப பிராணனை ரிலீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் எனக்கு எதுதான் இந்த இந்திரியங்களோட விஷயங்கள் எதுதான் எனக்கு முக்கியமா இருக்கணும்? எதுவுமே முக்கியமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நான் என்ன பண்றேன்? இந்திரிய வாயில்கள் எல்லாத்தையும் நான் நெறிப்படுத்துறேன். அப்படி நெறிப்படுத்தினதுக்கு அப்புறமா நான் ஹிருதயத்துல அந்த பிராணனை கொண்டு நிறுத்தேன். அது ஏன் ஹிருதயத்தை சூஸ் பண்ணணும்? ஹிருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னு, மலர் மிசை ஏகினான் இருக்காரா இல்லையா? ஹிருதயத்துலதான் நான் உபாசிக்கக்கூடிய இறைவனை வைத்துக்கொண்டு நான் உபாசனை பண்ணிக்கொண்டு, எப்ப பாரு என் நெஞ்சில முருகனேதான் இருக்கான், எப்ப பாரு என் நெஞ்சில அந்த சிவபெருமானேதான் இருக்கான், அந்த சிவனையேதான் நான் சதா தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். ஓராதார் உள்ளத்தும் ஒளிர்க்கும் ஒளியான் வேற. அவன் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, பயச சொல்லவே இல்லைனாலும் அங்கேயும் இருக்காங்கிறான். எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சர்வவியாபி அங்கேயும் இருக்க மாட்டான்னு என்ன நினைச்சேன்? நான் பார்க்கல, எனக்கு அழுக்கு இருக்கு, என்னோட அழுக்க நான் நீக்கலன்னா என்ன பண்ண முடியும்? அதை சொல்லித்தான் அங்க சொல்லியிருக்கு, ஓராதார் உள்ளத்தும் ஒளிர்க்கும் ஒளியானே அப்படின்னு. அப்ப எப்ப பாரு அங்க ஹிருதயத்துக்குள்ள இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஹிருதயாகாசத்தில் சதாவாசம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இறைவனுடன் அந்த பிராணனை ஒடுக்குகிறான். கிருதிங்கிறது இந்த ஹிருதயத்துல மனதை இழுத்து நிறுத்தி மனசையும் சேர்த்து இங்க கொண்டு வச்சுடணும். ஏன்னா என்ன பண்ணும்? இந்த இந்திரியங்களை நான் இந்திரியங்களை நெறிப்படுத்துறேன். இந்திரியங்கள் கொடுக்கிற விஷயத்த ப்ராசஸ் பண்ற ப்ராசஸிங் யூனிட்டே இந்த மனசுதான். இந்த மனசு இருக்கே, அது மகா குடுங்கலான விஷயம். அதை சரியா வச்சுக்கல அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணனா, இந்த பிராணனெல்லாம் எடுத்து கொண்டு இங்க மூர்த்தினியில கொண்டு வச்ச மூர்த்தினா இந்த இது உச்சந்தலை, அந்த உச்சந்தலையை நான் கொண்டு வச்சுடுறேன் அப்படின்னா கூட அந்த நேரம் எனக்கு ஏதாவது ஒரு விக்ஷேபம் வந்துடுத்துன்னா ட்ரெயின் இறங்கத்தானே இறங்கும். அது மனசு ரொம்ப முக்கியம். அதனால அந்த மனசை இறைவனை நோக்கி திருப்பி அந்த உபாசனா தெய்வத்தை நோக்கி அந்த மனசை அந்த தியானம் அப்படின்னு பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஆலம்பனம் வேணும். தியானம் பண்றது சும்மா பண்ணிட முடியாது. நான் சும்மா தியானம் பண்றேன், சும்மா எதையோ நினைச்சு தியானம் பண்றேன், எப்படி தியானம் பண்றது? அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஆலம்பனம்னா ஒரு பிடிமானம் வேணும், ஏதாவது ஒரு பிடிமானம் வேணும். அது நாம என்ன சொல்றோம்? ஏதாவது ஒரு மூர்த்தியை வச்சுக்கோ, இறைவனுடைய ஏதாவது ஒரு மூர்த்தியை நீ வைத்துக்கொண்டு அதை தியானத்திற்கான மூர்த்தியாக வைத்து, அதுக்கு ஒரு தியான ஸ்லோகம் இருக்கு. அந்த தியான ஸ்லோகத்துல எப்படி அது உட்கார்ந்துருக்கு அப்படின்னு விவரிச்சிருக்கோ அது மாதிரி அந்த மூர்த்தியை நான் மனக்கண்ணில் கொண்டு அதுக்கப்புறம் அந்த தியான மூர்த்தியையே நாம் சதா நினைத்து கொண்டிருப்பது. இப்படித்தான் தியானம் ஆரம்பிக்கத்தே நம்மளால அதாவது சகுனமாக தியானம் செய்யும் பொழுது இப்படித்தான் அது தியானம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கு. இந்த தியானம் செய்யறதுக்கு இந்த மூர்த்தி அப்படிங்கறத மூர்த்தியில நம்ம பாக்குறோம். என்ன சொல்லுவ நீ அப்படின்னா, ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லணும். இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஓம்னு எடுத்துருக்காங்க. இந்த ஓம் அப்படிங்கறத இந்த தியானத்துல 2 வகை இருக்கு. ஒண்ணு பிரதிமா அப்படிங்கிற அந்த மூர்த்தியை வைத்துக்கொண்டு பண்ணக்கூடிய தியானம். இன்னொன்னு பிரதீக அப்படின்னு. பிரதீகனா அந்த சொல்லை வைத்துக்கொண்டு தியானம். ஓம் என்ற சொல்லை வைத்துக்கொண்டு தியானம். அப்போ அந்த மூர்த்தியும் இருக்கும். மூர்த்தியுடைய ஆகாரத்தை நினைக்க மாட்டோம், அந்த மூர்த்தியில ஓம நினைச்சுட்டு இருக்கும். அவ்வளவுதான்.
அந்த பிரதீக அப்படிங்கிறது இந்த ஓம் அப்படிங்கிற சொல்லை நாம நினைத்து கொண்டே இருந்து இந்த தியான டைம் பூரா ஓம் 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 ஓம்னு மனசு பாட்டுக்கு சொல்லிடணும். மனசுக்கு வேலை கொடுத்துருக்கோமா இல்லையா? மனசை கொண்டு வந்து எங்க உட்காந்து வச்சிருக்கோம்? ஹிருதயத்துல யார் இருக்கா? என்னோட உபாசனா மூர்த்தி இருக்க. மனசு என்ன பண்றது? அவர்கிட்ட ஓம் ஓம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கு. இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. இப்படித்தான் அந்த தியானமானது சொல்லப்படுது. இப்போ இந்த பிரதிமா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு உதாரணம் என்ன கொடுக்கிறார் சுவாமிஜி அப்படின்னா, இப்ப நம்ம வந்து பிள்ளையார் சதுர்த்தியில நம்ம இது பண்றோம். பிள்ளையார வாங்கி வச்சு பண்றோம். அது ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு பண்றோம் இல்லையா பூஜை. அதுக்கு பேர் பிரதிமா அப்படின்னு பேர். அதே பிள்ளையாரு எல்லா சமயத்திலையும் வேற எந்த பூஜை பண்ணினாலும் முதல்ல விக்னேஸ்வர பூஜை பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்லுவாளே, அந்த சமயத்துல பிள்ளையார் சிலையா தூக்கின்னு வந்து வைக்கிறோம் இல்ல. என்ன பண்றோம்? ஒரு மஞ்சள் எடுத்து அதை குழைச்சு தான் பிள்ளையார் அப்படின்னு இதை விக்னேஸ்வரம் ஆவாகயாமின்னு போட்டு அது தலையில 2 அக்ஷதையை போட்டானா முடிஞ்சது. அதுதான் அந்த இடத்துல அது பிரதீக அப்படின்னா, அதாவது அதை நான் பிள்ளையார் அப்படிங்கிற பேரால நான் பண்றேன். நான் பிள்ளையாருங்கிற உருவத்தால பண்றேன். அதே மாதிரி ஓங்கிறதுல ஓங்கிறதுக்கான அர்த்தத்தோடையும் பண்ணலாம், ஓங்கிறதுக்கான உச்சரிப்போடையும் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த கிரமமுக்தி அப்படிங்கிற இந்த ஆங்கிள் இந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும் பொழுது ஓம் என்கிற சொல்லை மாத்திரம் வைத்துக்கொண்டு தான் விரும்பக்கூடிய அந்த உபாசனா தெய்வத்தின் மீது அந்த மந்திரமோ அல்லது வேறு எந்த மந்திரமோ, நான் ஓம் நமோ கணபதே வாசுதேவாயன்னு சொல்லலாம், ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். நான் என்ன வேணா மந்திரம் எனக்கு என்ன மந்திர ஜபம் கொடுக்கப்பட்டிருக்கோ அல்லது எனக்கு எது பிடிச்சிருக்கோ ராமராமன் சொல்றான். அது என்ன சொல்றேனோ இங்க எடுத்துக்கொண்டிருக்கிறது ஓம்ங்கிறது ஒரு உச்சாடனத்தை புரிய வைக்கிறதுக்காக. அதாவது ஓம் தான் எல்லாரும் சொல்லணுங்கிறது கிடையாதுங்கிறதாக சொல்ல வரேன். இது 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு அந்த உருவத்தில் நாம் லயித்திருப்பது, இன்னொன்னு சொல்லில் லயித்திருப்பது. இங்க சொல்லில் லயித்திருக்கக்கூடிய உபாசனையை பற்றி அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம். அந்த ஆலம்பனம்னு சொன்னேன். அந்த ஆலம்பனம்ங்கிறது இதுதான். ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஒண்ணு பிரதிமை இருக்கணும், இல்லைன்னா பிரதீக இருக்கணும். பிரதிமைனா அந்த உருவம் இருக்கணும், பிரதீகம்னா அந்த சொல்லு இருக்கும். இது 2ல ஏதாவது ஒண்ணு அந்த உபாசனைக்கு இருக்கணும். இது ஒரு சாம்பிளுக்கு சொல்லப்பட்டதுதான். இந்த மாதிரி எல்லாருமே ஓம்ல தான் பண்ணணும் அப்படின்னு இங்க சொல்லப்படல. சோ அது ஒரு உதாரணம் எடுத்துக்கணும், ஒரு மந்திரத்தோட ஒரு உதாரணம் எடுத்துக்கணுங்கிறதுக்காக ஓம்ங்கிற உதாரணத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். இது எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஃபுல் போக்கஸ் இருக்கணும். இத ஃபுல் யோக தாரணம் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த வார்த்தை என்ன? இதுல வந்து நிருத்தியச்ச அதை கொண்டு வந்து இழுத்து நிறுத்தி வச்சு தன்னுடைய பிராணனை பிராணனை இங்க வந்து மனசை கொண்டு வந்து ஹிருதயத்துல வச்சாச்சு. பிராணனை ஹிருதயத்திலிருந்து மனசை இங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அப்படியே பிராணனை அழைச்சிட்டு போய் புருவ மத்தியில வச்சு அங்கிருந்து தலை உச்சியில கொண்டு போய் வைக்கணும். இதெல்லாமே அட் ஏ டைம் இந்த மந்திர உச்சாடனையோடையே சேர்ந்து இந்த யோகம் நடக்கிறது. தாரணை அப்படிங்கிறது யோக தாரணம் எதுல இருக்கணும்? தாரணை எதுல இருக்கணும்? அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒன் பாயிண்டட்னஸ் இருந்துட்டே இருக்கணும். ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதுலயே இருக்கணும். இதெல்லாம் நான் விளக்கி சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும், இது வந்து நம்மளுக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு. நிச்சயம்தான். இதுக்கெல்லாம் எவ்வளவு பயிற்சி வேணும்னு நீங்க சாதாரண விஷயம் இல்லை. ஒன்னும் ஒரு சாதாரணமா ஒரு காய்கறி நறுக்கிறதே எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் காய்கறியே நறுக்க தெரியாதவங்க காய்கறி நறுக்கினா அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி நறுக்க முடியறதா? நிச்சயம் முடியவே முடியாது. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்து பார்த்துட்டு நம்ம பார்க்கணும், எப்படி காய்கறி நறுக்கிறதுல எவ்வளவு தாரணை தேவையா இருக்கு, அதுக்கே அவ்வளவு தேவையா இருக்கு. வண்டி ஓட்டுறது எடுத்துக்கோங்க. திடீர்னு வண்டி ஓட்டுனா எப்படி ஓட்ட முடியும்? எவ்வளவு பயிற்சி வேணும்? உலகியல் விஷயங்களுக்கே அவ்வளவு பயிற்சி வேணும்னா இறைவனை நினைக்கணும், இறைவனையே சதா நினைத்து கொண்டிருக்கணும்னா அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி பயிற்சி வேணும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இந்த பயிற்சியில தான் இருக்கு எல்லாமே. அடுத்தது சொல்ற ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் எஃப் பிரயாதி தியஜந்தேகம் ச யாதி பரமாங்கதிம். இந்த இங்கேயும் இங்க ஓமித்யேகாட்சரம் சொன்னதுனாலதான் உங்களுக்கு நான் ஓம்ங்கிற எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னேன். இந்த ஓம்ங்கிறதே எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. அந்த பரம்பொருளை ஓம் என்ற சொல்லால் அது வியாகரன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா உச்சரித்து கொண்டு, உதட்டில் உச்சரித்து கொண்டு. அது ஓம்ங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? ஆ ஊ மா என்பது எதை குறிக்கிறது? அது என்ன
பிரபஞ்சம் என்பது என்ன, கனவு பிரபஞ்சம் என்பது என்ன, நனவு பிரபஞ்சம் என்பது என்ன, உறக்க பிரபஞ்சம் என்பது என்ன அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் அவன் போகல. போயிருந்தா அவன் இங்கேயே முக்தி, சத்யோ முக்தி, ஜீவன் முக்தி அடைஞ்சிருப்பான். அதுக்கு போகல. அதனால அவன் என்ன பண்றான், ஓம்ங்கிறத நான் சொல்லிக்கொண்டே இருக்கேன். நல்ல புண்ணியமான சொற்கள் தானே, அதனால நான் ஓம்னு சொல்றேன். இல்ல எனக்கு இருக்கக்கூடிய மந்திரங்கள் ஏதாவது ஒண்ணு நான் சொல்லிக்கொண்டே இருக்கேன், அதை உச்சரித்து கொண்டிருக்கிறேன். எல்லா மந்திரத்துக்குமே உள்ளார்ந்த பொருள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, உள்ளார்ந்த பொருள் பரபிரம்மமா தான் இருக்கும். புரிஞ்சாதான். புரியலன்னா வாச்சியார்த்தம் தான். கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணர் வாசுதேவருடைய மகன், தேவகியினுடைய புத்திரன் அப்படின்னு அந்த மந்திரம் வாச்சியார்த்தம் கொடுத்ததுன்னா அப்படித்தான் புரிஞ்சுக்கும் மனசு. அந்த லட்சியார்த்தத்தை புரிந்து கொண்டால்தான் நமக்கு சத்யோ முக்திங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க என்ன சொல்றான்னா, இங்க அந்த பரம்பொருளை குறிக்கக்கூடிய அந்த சொல் இருக்கு இல்லையா, அந்த இது ஓர் எழுத்து சொல். ஓங்கிறது ஓர் எழுத்து சொல், ஏகாட்சரம். இதே ஏகாட்சரமே சொன்னாலும் சரி, இல்ல அது அவருக்கு என்ன உபதேசம் ஆயிருக்கோ அதைத்தான் சொல்லுவாரு. வியாகரன் மாம் அனுஸ்மரன். மாம்னா என்ன, என்னையே. இந்த என்னையேங்கிறத தான் குவாலிஃபை பண்ற. என்னையேங்கிறத எப்படி குவாலிஃபை பண்றார்? 9, 10, 8, 9வது ஸ்லோகத்துல 8, 9ன்னு சொன்னேன். 9வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு? கவிம் புராணம் அனுசாசிதாரம். போன இதுல சொன்னேன் இல்லையா, நம்ம பிரதிமையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அதனுடைய அழகுலதான் மனசு போகும். அதனுடைய உள்ளார்ந்த ஆதாரமான விஷயங்கள் ஞாபகத்துக்கு வராது. ஆனா இங்க என்ன சொல்ற, ஞாபகம் வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படித்தான் நினைக்கணும் அப்படிங்கிற இது இந்த 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 இப்படித்தான் இறைவனுடைய இலக்கணத்தை நினைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முன்னாடி கவிம் புராணம் சொல்லப்பட்டது. நம்ம இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா கூட திருக்குறள்ல முதல் 10 பாட்டு ஞாபகம் வச்சிருந்தா கூட அது பெரிய கஷ்டமா என்ன, யோசிச்சு பாருங்க. அந்த 10 பாட்டு ஞாபகம் இருக்காதா? அந்த 10 பாட்டை திரும்ப 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 அதுல இருக்கிற கடவுளுடைய இலக்கணங்கள், வார்த்தைகள் மட்டுமாவது ஞாபகம் இருக்காதா? அந்த ஞாபகம் அதை மட்டுமாவது டெய்லி ஒரு 10 தடவை சொன்னா அப்ப இறைவன் உள்ளுக்குள்ள நிக்க மாட்டாரா? அவருடைய இலக்கணங்கள் நிக்காதா? அதுதான். அதெல்லாம் அதிலேயே நினைத்து கொண்டு அவன் தேகத்தை விடுவான். அந்த தேகத்தை விடக்கூடியவன், அந்த அந்த ஜீவன் எங்க என்ன பண்ணும், அந்த இது பிராணன் எங்க போகும் அப்படின்னு சொன்னா அவன் மேலான கதியை அடைகிறான்னு சுவாமி சொல்லிடுற. இந்த நாம போட்டுக்கணும், இது பிரேலான கதி அப்படிங்கிறது பிரம்மலோகம். இந்த இடத்துல he is talking about பிரம்மலோகம். ஏனென்றால் அந்த ஜீவன்கிறது இது என்ன பண்றது, இங்கேருந்து பிரம்மலோகத்துக்குத்தான் அது அனுப்பப்படுகிறது. அந்த பிரம்மலோகத்துல கூட அங்க போய் அது எப்ப பிரம்மாஜி கிட்டேந்து உபதேசத்தை பெறுகிறதோ, என்ன உபதேசம் பெறணும்னா ஐக்கியத்தை எப்பொழுது அது உணர்கிறதோ அப்பொழுதுதான் அதற்கு முக்தி என்பது கிடைக்கிறது. அந்த ஜீவன் அப்பதான் அது உண்மையிலேயே முக்தி பெற்றதாக இருக்கிறது. அந்த ஜீவன் முக்திங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்தி. அது இல்லாம நான் ஜீவன், நான் அல்பம், நான் சின்னது, நான் அடிமை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, அதுதான் பந்தம். அதனாலதான் நாம இந்த அடிமைத்தனம் போகணுங்கிறதுக்காக, அதை நிறைவு செய்வதற்காக என்னென்னத்தையோ பண்ணி அது நிறைவாகாம கடந்து கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். இனி நான் எதையுமே செய்து நிறைவு பெற வேண்டியவனே அல்ல, நான் முற்றிலும் நிறைவானவன் அப்படிங்கிறதுதான் அந்த அறிவு. அந்த அறிவு புரியறதுக்கான பக்குவம் இங்க இல்லாததுனால இருந்த பக்குவத்தை வைத்து கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி எப்படியோ பிராணனை இங்கிருந்து பிரம்மலோகத்துக்கு அனுப்பி விடுறது அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸையாவது இந்த உபாசனா பண்ணக்கூடியவர்களால் செய்ய முடிகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கேயும் நாம ஞாபகம் வச்சுக்கணும், நிஷ்காமமாக இந்த உபாசனைகளை பண்ணக்கூடியவர்களுக்குத்தான் இந்த ஓம்கார ஜபமோ இல்லை வேறு எந்த மந்திர ஜபமோ செய்தாலும் கூட இந்த மாதிரியாக பிராணனை வெளியேற்றி அனுப்பக்கூடியது கிடைக்கிறது. சகாமமாக பண்ணக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டிற்கும் இப்படியான ஒரு பலனானது சொல்லப்படவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னும் நல்லா சொல்லணும்னா, இவர்கள் ஞானிகள் அல்ல, இவர்கள் அஞ்ஞானிகள், நிஷ்காம உபாசனை செய்யக்கூடியவர்கள், யோகிகள், யோகம் தெரிந்தவர்கள். அவர்கள்தான் இந்த மாதிரியான ஒரு வழியை கடைபிடித்து போகிறார்கள். இது கிடையாது இந்த மாதிரி ஐயோ அவங்கள போய் அஞ்ஞானின்னு சொல்றாங்களே அப்படின்னு. எது ஞானம்னு தெரிஞ்சிருத்துன்னா அப்ப நமக்கு அதுல
ப்ராப்ளமே கிடையாது. எது ஞானம்னா ஐக்கிய ஞானம் தான் ஞானம். தத்துவமசி மகா வாக்கியம் இங்க புரிஞ்சுதா? புரியலையா? அப்ப சரி, நீ கிளம்பு. நீ போய் உன்னோட இந்த வழியில போய் ட்ரை பண்ணி பாரு. நான் அடுத்தடுத்த வர ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது எவ்வளவு ஸ்ட்ரெனுவஸான விஷயம்ங்கிறத பகவான் எடுத்து நமக்கு சொல்லுவார். அதை நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். எவ்வளவு காலம் எடுக்கும், எவ்வளவு நேரம் ஆகுறது இதுக்கெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் அவர் எடுத்து சொல்லும் பொழுது நாமளே கும்பிட்டு போட்டு வந்துருவோம். ஐயோ வேணாம், நான் கிளாஸுக்கே போயிடுறேன் பேசாம. ஒரு தடவை சுவாமிஜி ஒரு கிளாஸ்ல சொல்லுவார். தயானந்த் சரஸ்வதி சுவாமிஜி ஒரு கிளாஸ் எடுக்கிறச்சே இந்த கிரமமுக்தி அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாராம், அவன் கிரமமுக்தி எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு இங்க இருந்து அவன் உடம்புல இருந்து பிராணனை பிரிச்சு கொண்டு போய் இதுல போவான், பிரம்மலோகத்துக்கு போவான். அங்க போய் பிரம்மாஜி திருப்பி இதே மாதிரி ஈஷாவாசியம் சொல்லித்தரேன், முண்டப்ப உபனிஷத் சொல்லித்தரேன் வான்னு சொல்லிட்டு உட்காந்து வைப்பார். அப்ப அவனுக்கு தோணும், பேசாம இந்த பரமார்த்தாஜி கிளாஸே அட்டன் பண்ணிருக்கலாமே அப்படின்னு. அவரோட சிஷ்யர் இல்லையா பரமார்த்தாஜி, அவரை பத்தி அவரை இது பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்லுவாராம், இந்த மாதிரி அவர் கிளாஸே அட்டன் பண்ணிருக்கலாம், நான் எப்பவே முக்தி அடைஞ்சிருப்பேனே அப்படின்ட்டு. அதுதான் இங்க இப்பவே முக்தி அடைவதற்கான வழி என்ன அப்படின்னா, இதை ஐயம் திரிபுற இந்த சாஸ்திரத்தை படிக்கிறது தான். இந்த விஷயங்கள் எல்லாம் அகாடமிக்கா தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். இப்படித்தான் முக்தி அடையணும்னு நம்ம சுவாமி சொல்லல, ஏன்னா பின்னாடி சொல்ல போறார், இந்த முக்தியை விட அதுதான் சிறந்ததுன்னு சொல்ல போறார். அதுவும் இல்லாம 9வது அத்தியாயத்துல எந்த முக்தி சரியான முக்தி அப்படிங்கிறதுக்கு கிளியர் இது கொடுத்துடுவார் பகவான். மேற்கொண்டு நம்ம அடுத்த சத்சங்கத்துல மீதி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கான விளக்கங்களை படிக்கலாம். இந்த அளவுல இந்த சத்சங்கத்தை நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. இறைய பற்றி சொல்லலாமா?